ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. எனக்கு உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் ஷீக் கபாப் பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. ஏற்கனவே நான் ஷீக் கபாப் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வீட்டில் தயார் பண்ணது. ஆனால் இன்றைக்கி ரெடிமேட் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து பொடிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேங்க. எப்படி நறுக்குனேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜன் சாப்பரில் ரீசெண்டாக இது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். முக்கால்வாசி வேலை வந்து ரெடியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதில் புதினா கூட நான் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து மேயோனீஸ், தயிர், ஃப்ரெஷ் க்ரீம். இந்த கரம் மசாலா ஹம்தர்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து கென்வென்டர்ஸ்லேருந்து நான் சிக்கன் ஷீக் கபாப் நான் வாங்கிட்டு வந்தேங்க, மோர் மெகா ஸ்டோர்லேருந்து. இது வேறு சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட கிடைக்கிறது. இந்த ஷீக் கபாப் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் ஒரு நாள் வாங்கினேன், அது அடுத்த நாள் திருப்பியும் வாங்கினேன். ஸோ அதில் தான் இந்த பிரியாணியை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பேனை மிதமான தீயில காய வச்சு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் மேயோனீஸு, ஃப்ரெஷ் க்ரீம், தயிரெல்லாம் இருக்க தொட்டு நிறைய எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அதுலேருந்தே அந்த ஃபேட் வந்து பிரிஞ்சு வரப்போ நம்மளுக்கு ரொம்ப ஆயிலி ஆகிடும். ஸோ கொஞ்சமாகவே யூஸ் பண்ணுங்கள் ஆயில் எப்போவுமே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஹோல் கரம் மசாலா பாதி அமௌண்ட் வந்து இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறேன், பாதி அமௌண்ட் ரைஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கிரேவிக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ, கொஞ்சமாக அந்த ஸ்டார் அனீஸ், ஒரு மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு அடங்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்து ஒன்றா வதக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து அவசர அடியில் நீங்கள் சீக்கிரமாக பண்ணோன்னு பண்ணிங்கன்னா எதுவுமே டேஸ்ட்டாக இருக்காது. எப்போவுமே இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பொறுத்து பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஸ்லோ ஃப்ளேமில் நான் மூடி வச்சு நல்லா வதங்க விட்டேன். எனக்கு அந்த காய்கறி நறுக்கிற வேலை முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு அந்த சாப்பர் வச்ச தொட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷீக் கபாபு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு உதவும். நீங்கள் இது வாங்கி ஃப்ரீசரில் வச்சுக்கினீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எந்த ரெசிபீஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்டட். இது வந்து நான் பொதுவாக வாங்க மாட்டேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். அன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி இருக்கிற தொட்டு நான் வாங்கினேன். இப்போ வந்து பைட் சைஸ் பீசஸில் சின்ன பீஸுங்களாம் நறுக்கி எடுத்துக்கினேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். கொஞ்சமாக அந்த கரம் மசாலா, ஹம்தர்து கரம் மசாலா வாங்கி யூஸ் பண்ணி இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு 10 rupees பேக்கெட் தான், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் நிறைய கரம் மசாலாலாம் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் முக்கால்வாசி மசாலா நானே வதக்கி அரைச்சிடுவேன். இப்போ என்னால் வந்து டைம் சேவ் பண்ணணுன்ற தொட்டு இந்த மாதிரி நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் ஏன் அந்த மாதிரின்னு. ஸோ இப்போ வந்து இந்த மொத்த ஐட்டம்ஸுமே நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு யூஸ் பண்ணி அது எனக்கு உபயோகமாக இருந்ததுனாக்கா மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இதை நான் சொல்கிறேன் வீடியோவில். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா அந்த இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வாடை அடங்கினதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட போகிறேன். மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து கடாயை மிதமான தீயில காய வச்சு கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ஷீக் கபாப் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2 to 3 minutes நல்லா வறுத்து ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கணும். நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா ஏர் ஃப்ரையரில் ஒரு 2 minutesக்கு பேக் பண்ணலாம். கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவனில் கூட நீங்கள் பேக் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னத்துக்குன்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வறுத்து நம்ம சேர்த்தப்போ இந்த ஷீக் கபாபில் மசாலா நல்லா இறங்கும், நல்லா பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஷீக் கபாப் நல்லா வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அதே கடாய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேங்க பிரியாணிக்கு. ஸோ அது ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கினேன் அந்த கடாயை. அது ஒரு மிதமான தீயில் நம்ம வச்சு பிரியாணி அந்த கடாயிலேயே நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு தான் இது வந்து நான் ரெசிபி தயார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியில் வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது தயிர் சேர்த்ததும் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து நல்லா கலரி விடணும். இல்லை தயிர் வந்து
முறியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முறிஞ்சு அது வந்து கெட்டு போகக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஆல்ரெடி அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம், மேயோனேஸ் சேர்த்துக்கலாம். இந்த மேயோனேஸ் சேர்த்த பாடு நீங்கள் உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை வேணாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த கிரேவி வேணுமா, நீங்கள் மேயோனேஸ் சேருங்க. அருமையான கிரேவி ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா தயாராகிடுச்சு. இப்போ தெரியுதா நான் ஏன் நிறைய எண்ணெய் சேர்க்கலன்னு? எண்ணெய் ஆல்ரெடி பிரிஞ்சு வருது பாருங்கள். மேயோனேஸில் நிறைய எண்ணெய் இருக்கும், நிறைய உப்பு இருக்கும். ஸோ பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க, எண்ணெய் நிறைய சேர்க்க போகாதீங்க. இப்போது நான் வந்து தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த ஷீக் கபாப் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இந்த குழம்புல இந்த ஷீக் கபாபை கொதிக்க விடலாம். இந்த குழம்பு வந்து எல்லாமே வற்றிடணும். நல்லா வற்றி அந்த ஷீக் கபாப் மேலே போத்துனாப்பில் அந்த குழம்பு வந்து நல்லா பிடிச்சிருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ரொம்ப குழம்பு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறப்போ அது வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் பிரியாணி. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கிரேவி செப்பரேட்டாக இருக்கும், ரைஸ் செப்பரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு, ஆனால் கிரேவியும் இருக்குது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேருந்து நீங்கள் இறக்கி வச்சுடுங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி ரைஸ் ரெடி பண்ணலாம். மிதமான தீயில் வந்து கடாயை காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே எண்ணெய், நெய் இருக்குது. இப்போ வந்து ரைஸுக்கு மட்டும் நான் சேர்க்குறேன். அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, மீதம் உள்ள மசாலாவை சேர்த்துக்கிறேன். அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பொரிய விடணும். நான் இந்த ரைஸ் ரெசிபி தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு காஃபி டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரைஸ் அளந்து, பாஸ்மதி ரைஸ் அளந்து நல்லா கழுவி ஊற வச்சுட்டேங்க. அதே டைமில் இந்த ரைஸ் தயார் பண்ணுறப்போ தண்ணியை ஒரு பக்கம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு ரைஸ் அந்த சாதம் அரிசி ஊறுனா போதும். இந்த சின்ன காஃபி டம்ளர் இருக்குது பாருங்கள், இதில் 2 டம்ளர் எடுத்தேன். இது தாங்க அளவு. இந்த 2 டம்ளர் ரைஸுக்கு வந்து 1.5 கிளாஸு தண்ணி சேர்க்க போகிறேன் நான். 1.5 கிளாஸு தண்ணி 1 கிளாஸ் ரைஸுக்கு. ஏன்னா 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா பொருட்கள் பொரிஞ்சு அடங்குந்தோம். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக அந்த நறுக்கி வச்சுருக்க புதினா, பச்சை மிளகா, மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கினேன். ஏன்னா கிரேவியில் கூட நிறைய இருக்குது, வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் ரைத்தாக்காக கூட ஒரே மொத்தமாக நான் எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கினேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். ஏன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட் கூடும். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இருத்து சேர்த்துக்கணும். இந்த இந்தியா கேட்டில் டிபர் பாஸ்மதி ரைஸ் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அந்த கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா அந்த மசாலாவில் கலந்துட்டு 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு 1.5 கிளாஸ் நான் வந்து சுடு தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து ரெகுலர் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா உங்கள் குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே கெட்டு போயிடும். சுடு தண்ணி சேருங்க. 1.5 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் 1 கிளாஸ் ரைஸுக்கு. ஸோ அதை அளந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கிளாஸ் ரைஸ் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. முக்கால்வாசி இந்த சாதம் வெந்துடணும். இந்த சாதம் நல்லா முக்கால்வாசி வெந்துனதும் அந்த தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இது மேலே வந்து அந்த ஷீக் கபாப் மசாலாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஷீக் கபாப் மசாலாவில் ஏற்கனவே தயிர் இருக்குது, க்ரீம் இருக்குது, மேயோனேஸ் இருக்குது. நிறைய இந்த ரைஸோட கலக்க போகாதீங்க. ஜஸ்ட் லைட்டாக கலந்துட்டு மூடி போட்டு அந்த ரைஸை வேக வச்சிடலாம். ஏன்னாக்கா இது நீங்கள் நிறைய கலந்து எல்லாம் மூடி போட்டு வச்சிங்கன்னா இது தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய கலக்காதீங்க. மேலே போட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரே ஒரு கலந்து அப்படியே விட்டுடுங்க. இப்போ நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடணும். 15 நிமிஷம் நம்ம வந்து அதுக்கு நடுவுலையே நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் அது நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. சம்டைம்ஸ் 12 மினிட்ஸ் கூட ரைஸ் குக் ஆகிடும். ஸோ நீங்கள் திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாக ரைஸு எனக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. 15 மினிட்ஸில் அருமையாக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மூடி திறந்து ஒரு முறை நல்லா கலந்து கொஞ்சம் லைம் பிழிஞ்சு நான் இதை சர்வ் பண்ணிவிட்டேன். இது மேலே மல்லித்தழைலாம் நான் தூவ போகல, ஏன்னாக்கா நிறைய நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது மேலே இன்னும் தூவி நம்ம வந்து அது இன்னும் ஜாஸ்தி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே சர்வ் பண்ணிட்டேங்க. சூப்பர்பான சிக்கன் ஷீக் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஷீக் நான் வந்து சர்வ் பண்ணுங்க. மறுநாள் வந்து இந்த பிரியாணி இன்னும் அருமையாக இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நான் உங்களை அடுத்த புதிய ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.